என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி உன்னோடு பேச இன்று நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். பல தடைகளை தாண்டித்தான் இன்று உன் கண்ணில் படுகிறேன் என்றால் நிச்சயமாக என்னை நீ அலட்சியப்படுத்திவிடக்கூடாது. அச்சம், பயம் வாழ்க்கையில் இருக்கும் வரை முன்னேற்றம் என்பதற்கு எப்பொழுதுமே இடம் கிடையாது. உன்னிடத்தில் முயற்சி என்ற ஒன்று இருக்கும் வரை பின்னடைவு என்பது ஒருபோதும் கிடையாது. தன் நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு தோல்விக்கே இடம் கிடையாது என்பதனை புரிந்து கொள். எதையுமே என் குழந்தை நீ சரியாக செய்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நாட்கள் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே புரிய வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு விஷயங்களும் காரணத்தோடு நடக்கும் பொழுது இனியும் உனக்கு காரணத்தோடு தான் பல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நம்முடைய விருப்பங்கள் என்னவென்ற ஒரு உறுதியான மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. தேவையில்லாத ஒன்றை எப்பொழுதும் தேடி அலைவதை விட தேவை இருப்பதை கையில் வைத்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனந்தம் என்பதனை எங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்காமல் நிச்சயமாக இருக்கின்ற விஷயங்களை சரியாக நீ எடுத்து கொண்டு வந்தால் அது போதும். உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு சரியாக மாறுவதை நான் முன்னின்று உனக்கு வெளிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை மறக்காதே. முன்னின்று உனக்காக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. இன்று இந்த விடியல் பொழுதை உனக்கு சரியான நல்ல பொழுதாக நான் மாற்றிவிட முன் வந்து விட்டேன் அல்லவா? தெளிவோடு உன்னை நான் ஆனந்தமாக உருவாக்கிட தயாராகிவிட்டேன். அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்தின் பிடியில் எதையுமே என் பிள்ளை நிச்சயமாக நீ மாற்றிவிடுவாய். பல பிரச்சனைகள் ஒன்றாக வந்தாலும் பயப்படாது. என்றும் உன்னை உண்மையாக வழிநடத்த ஒரு நல்ல மனது உன் அருகில் இருந்தால் எப்படிப்பட்ட இருளான ஒரு பாதையையும் உன்னால் கடந்து செல்ல முடியும் என்பது மறந்துவிடக்கூடாது. அதாவது சில மனிதர்கள் தீர்வாக மட்டுமல்லாமல் உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் இருப்பார்கள். ஒருவேளை அந்த நம்பிக்கையை இவர்களிடத்திலிருந்து உன்னால் எதிர்பார்க்க முடியவில்லை என்றால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றும் நான் இருப்பேன் என்பதனை நீ மறக்காது. அந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்க என்றும் நான் வருவேன் என்பதனை நீ மறக்காது. எதிலும் எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு நல்லது நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதிலும் உன் விருப்பங்கள் நிறைவேறாத பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும், நம் தாயானவள் இந்த விஷயத்தை நமக்கு கொடுக்க நினைக்கவில்லை என்று. சூழ்நிலை எதுவானாலும் நம்பிக்கையை இழக்காமல் நீ இருக்க வேண்டும். நேரம் நிச்சயமாக உனக்கு சாதகமாகும் பொழுது எல்லாமும் மாறத்தான் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா விஷயங்களிலும் ஒரு மாற்றங்கள் என்பதனையும் நீ மறக்காதே. நீ நான் என்று ஒரு கணக்கு போடுவோம். வாழ்க்கையை இப்படி வாழலாம் அப்படி வாழலாம் என்று ஒரு எண்ணம் வைப்போம். வாழ்க்கை அது போன்று ஒரு கணக்கை போட்டு உன் கையில் கொடுத்துவிடும். அப்போதுதான் புரியும் இயற்கையையும் கடவுளையும் ஒருபோதும் நம்மால் வெல்ல முடியாது என்று. அவர்கள் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் என்று அப்பொழுது உனக்கு புரியும். எது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு வேண்டிய பலன்களை
உறுதியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நாம் ஆச்சரியப்படும்படியான விஷயங்கள் என்ன நடந்திருந்தாலும் சரி, அவை ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொன்றிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதனையும் மறக்காதே. வராகி சொல்லச் சொல்ல உன் மனதிற்குள் அடுத்தடுத்த நிலைகளில் பல மாற்றங்கள் இனி நிச்சயமாக தோன்றும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக இல்லை என்றாலும் எனக்காக நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையை ஒருபோதும் கெடுக்கும்படியான ஒரு செயலை நீ செய்து விடாது. மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீ எதையுமே நிச்சயமாக இறந்து விடாது. கடவுள் தரும் உறவு ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. உன்னை விட்டு ஒரு உறவு செல்கிறது என்றால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமானது அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுவரையிலும் நீ சந்தித்த எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை தந்திருந்தாலும் இப்பொழுது எல்லாவற்றிலும் நீ மேன்மையடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறக்கக்கூடாது. பிழைக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் ஒரு பிள்ளைக்குள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு தகுந்தாற் போல உழைக்கவும் வேண்டும். இறை என்றால் உணவை தேட வேண்டும், இறைவனையும் தேட வேண்டும். நிறைகள் ஒருவரிடம் இருக்கும், நிறைகளை பற்றி பேசத்தான் வேண்டும். அதற்காக அதிகமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. உன்னிடம் யார் கேட்கிறார்களோ அவர்களிடத்தில் எதையும் சொல். உன்னிடம் சொல்பவர்களிடம் அந்த விஷயத்தை நீ கேள். பெரியவர்களை வணங்குவதற்கு ஒருபோதும் மறக்கக்கூடாது. சிறியவர்களை வாழ்த்தி அவர்களை ஊக்கப்படுத்த ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இந்த குணங்கள் எல்லாமும் ஒரு பிள்ளைக்குள் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளையை இந்த வாழ்க்கையில் அது உயர்த்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களை உயர்ந்து நிற்கச் செய்யும் குணங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து நாம் வாழும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமான ஒன்றை நிறைவாகச் சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நிச்சயமான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே நாம் ஆசைப்படுவது போல ஒன்றை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவன் தோளின் மீது ஏறி நின்று உயரத்தை பார்க்க ஆசைப்படாதே. சொந்த காலில் நின்று உன்னுடைய உண்மையான உயரத்தை இந்த உலகிற்கு நீ காட்டு. உன்னுடைய சொந்த காலில் நின்று அந்த உயரத்தை நீ பார்க்கும் பொழுதுதான் உனக்கே அதை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும். உனக்கே உன்னை பற்றிய ஒரு முழுமையான சிந்தனைகள் வரும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, காலப்போக்கில் எல்லாமும் மாறிவிடும். காலப்போக்கில் எல்லா விஷயங்களும் மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். உன்னோடு அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு வாழ நினைக்கும் இந்த நேரம் மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகளும் குவியட்டும். உன்னை ஆட்டி படைக்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் எல்லாவற்றிலும் உனக்கு நல்லதொரு மேன்மை என்பது சரியாக தெரிய வரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும்போது உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை முழுமையாக வந்து சேரும் என்பதனை நீ மறக்காதே. முழுமையாக உன்னை வந்து தொடரும் என்பதனை நீ மறக்காதே.
இதுவரையிலும் நாம் என்னவெல்லாமும் நடத்திவிட வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதையெல்லாமும் இதைவிட அதிகமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதைவிட அதிகமான ஒரு புரிதலை இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. சுற்றி நடப்பதும் சூழ்ச்சிகளால் நாம் நிச்சயமாக எந்த ஒரு விஷயங்களையும் புரிந்து கொள்வதும் ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டதை எல்லாமும் அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அதற்கான முயற்சிகளையும் நாம் கைவிடாமல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதனை நீ மறக்காது. எப்பொழுதும் போல உனக்குள் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வழிநடத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் சிலரிடம் உரிமையோடு நீ பழகினாலும் சரி, சில நேரங்களில் நீ யாரோ நான் யாரோ என்பதனை இவர்கள் சரியாக உணர வைத்து விடுவார்கள். இதுதான் உண்மையும் கூட. இப்படி ஒருவரிடம் எவ்வளவுதான் பாசமாக நீ நடந்து கொண்டாலும் வேறு யாரோ ஒருவருக்காக சில நேரங்களில் நாம் மூன்றாவது மனிதர்களாக மாறிவிடுகின்றோம். யார் மீதும் அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை ஒருபோதும் வைத்து விடாது. ஏனென்றால் அவர்கள் அந்த நம்பிக்கையை உடைக்கும் பொழுது அதிகமாக காயப்பட போவது நீதான் என்பதனை மறக்காது. அதிகமான வேதனைகளை சந்திக்கப் போவது நீதான் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கே என்று ஒரு நிம்மதியை தேடி எந்த ஒரு உறவிலும் நீ இணையாது. அது ஒன்று சலித்து போகும் அல்லது பிரிந்து போகும். உன்னை அதிகமாக நேசி, உன் தனிமையை அதிகமாக விரும்பு. அது நிரந்தரமான ஒரு நிம்மதியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். வருவோரை ஏற்றுக்கொள்ள பழகு. விலகுவோரை நீ வழியனுப்பி வைத்துவிடு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அது அப்படியே நின்றுவிடப் போவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வில் வழி நிச்சயம். அதனால் துன்புறுவதும் இன்புறுவதும் உன் கைகளில் மட்டும்தான் உள்ளது என்பதனை மறக்காதே. எதுவானாலும் சரி, நம்முடைய எண்ணம் இந்த வாழ்க்கையில் நம்மை என்னவாக மாற்றும் என்ற ஒரு புரிதல் நிச்சயமாக எல்லோருக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நடப்பது ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் இந்த நேரத்தில் இனி அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக உணர்கிறாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள். அத்தனை விஷயங்களிலும் ஒரு முழுமையான வெற்றியை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து நடந்து கொள். எப்பொழுதும் போல உன்னை நான் கை தூக்கி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது. உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை ஒருபோதும் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியும். அதனால் அம்மா எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். மௌனத்தில் வார்த்தைகளையும் கோபத்தில் அன்பையும் உணர்ந்து கொள்வதுதான் உண்மையான உறவு. இது போன்ற உறவுகள் எல்லோருக்கும் எளிதில் கிடைத்து விடாது. எப்பொழுதும் இந்த அன்பை உணர்ந்து கொள்ளும் ஒரு உறவு உன்னோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கானதை வேண்டி நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு பிடித்ததை
உனக்கு பிடித்தது போலவே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த ஓரிடத்திலும் எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வந்துவிட்டது என்றால் எல்லாமுமே ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமே ஒரு நாள் நிச்சயமான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையே வேண்டி நாம் இருக்கும் இது போன்ற நேரங்களை இனி எப்பொழுதும் நீ தொலைக்க தயாராகி விடாதே. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ற ஒன்று இல்லாமல் இருந்தது கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடப்பது என்னவென்று கட்டாயம் உனக்கு தெரிய வந்துவிடும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிய வந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. எதிலுமே ஒரு புரிதலோடு இந்த வாழ்க்கையை நாம் வாழ நினைக்கும் பொழுது அத்தனையும் நமக்கு இந்த வாழ்க்கையை காண்பித்து கொடுக்கும் பொழுது நாமும் தெளிவாக இதையெல்லாமும் புரிந்து கொள்ள போராடும் பொழுது அத்தனையும் உன்னை வாழ வைக்க நிச்சயமாக முயற்சி செய்யும். கைமாறு கருதாமல் உதவி செய்ய பழகு. என் குழந்தையை கைமாறு கருதாமல் நீ செய்யக்கூடிய உதவி ஒரு விதை போன்றது. அது காலப்போக்கில் ஒரு பெரிய நிழல் தரும் மரமாக வளர்ந்து ஒரு நாள் உனக்கே இளைப்பாற நிழல் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கே எல்லாவற்றையும் உறுதியாக தரும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையை உன்னை பற்றி தெரிந்தே பேசும் 4 பேருக்கும் உன்னை பற்றி தெரியாமல் பேசும் 400 பேருக்கும் நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையின் சூழ்நிலையில் இவர்கள் வாழ்ந்திருந்தால் இப்போது அவர்கள் உயிரோடு இருந்திருக்கவே வாய்ப்பு கிடையாது. அதுதான் உண்மை. உன்னை பற்றி பேசுகின்ற இவர்களுக்கு நீ கடந்து வந்த பாதை, நீ அனுபவித்த கஷ்டங்கள் என்று இதை பற்றி எல்லாமும் என்ன தெரியும்? உன்னை பற்றி எதையுமே இவர்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நேரம் போகாமல் நேரப்போக்கிற்காக உன்னை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ உருவாக்க வேண்டிய நேரம். மற்றவர்கள் பேச்சிற்கெல்லாமும் செவி கொடுத்து நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை தொலைக்காமல் இருக்க வேண்டிய நேரம். எது நடந்தாலும் நீயாக இருந்து இதனை உணரக்கூடிய நேரம். என்ன நடந்தாலும் இவை அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என்பதனை நீ மறக்காதே. எதுவானாலும் அம்மா நான் இருக்கிறேன் என்ற ஒரு புரிதல் உனக்குள் இருக்கும் பொழுது இனி எல்லா விஷயங்களும் உன்னை மேன்மையடையச் செய்யும் என்பதனை மறக்காதே. எல்லா விஷயங்களிலும் ஒரு நிலைத்த தன்மையோடு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் என் பிள்ளைக்கு நான் தர நினைக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. உடனிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான எண்ணத்தோடு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் உனக்கு உறக்கச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த மாற்றத்தையும் கண்டு கலங்காமல் இரு. உனக்கே என்று எல்லாமும் சரியாக நடக்கும். இதை நீ கண்கூடாக கண்டு பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே நடக்கட்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக மாறட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் நீ பெருமதிப்போடு வாழ்ந்துவிட கற்றுக்கொள். அத்தனையும் உன்னை தேடி வந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.